வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் த 5% பண்ண எனக்கு ஒரு சம்பவம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் ஃபண்டட் ட்ரேடர் ஆக போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்த சில அடிக்கடி அவங்க கேட்குற கேள்விக்கான பதில் ஒன்று நான் சொல்கிறேன். ஓகே, நிறைய யூடியூபர்ஸ் இதுலேயும் பார்த்திங்கன்னா மெயினாக எடுத்ததும் கிளிக் பைட்டுக்காக ப்ராப் ஃபர்ம் ஸ்கேம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அவங்க பார்க்கணுன்ட்டுன்னு. பட் ஆனால் அந்த யூடியூபர்ஸே அதுலேருந்து பணம் வாங்கிட்டுருக்காங்க. அதாவது ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணி எல்லா காசும் வாங்கிட்டுருக்காங்க. பட் ஆனால் அவங்க அப்படி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க கொடுக்குற ஒரு விக்கிபீடியா படிச்சுட்டு பேசிக்காக கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை நம்பி நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நான் இதில் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டாக கொஞ்சம் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த கண்டென்ட்குள்ளே போகலாம். அது நீங்கள் பார்த்து எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஃபண்டிங் கம்பெனிஸ் எல்லாமே விர்ச்சுவல் மணி கொடுக்கறது கிடையாது. நிறைய பேர் ஒரிஜினல் மணியும் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் எவாலுவேஷன் பேஸை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஃபண்ட்ஸ் நிஜமாலுமே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் பணத்தை போட்டு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களே இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களால அதெல்லாம் இந்த ரிசர்ச்லாம் பண்ணிக்க முடியாது. அந்த வீடியோ 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க போட்டிருந்தாலும் சரி, 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் சரி, அவங்களுக்கே அந்த நாலேஜ் அப்போ டீப்பாக தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் ஒரிஜினல் ஃபண்டிங் கொடுக்குற கம்பெனி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மேட்ரு என்ன தெரியுமா? நீங்கள் இதில் போட போகிறது ஒரு 3000 5000 தான். அது உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் போடுற ஒரு ஸ்டாப் லாஸ் அமௌண்ட். அது ஒரு ஸ்டாப் லாஸ் அமௌண்ட். ஸோ இட் இஸ் வர்த் ட்ரைங். இன்னொரு விஷயம், இது எல்லாமே என்கிட்ட பேச்சாரமுக்குள்ளேயே இது ஃபோரெக்ஸா அப்படின்ட்டு. ஏன்னா ஃபோரெக்ஸ் எனக்கு தெரியாது, அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில் வராங்க. ஃபோரெக்ஸுங்கிறது ஒரு ஆப்ஷன் தான். உங்களுக்கு பாருங்கள், ஃபோரெக்ஸு, மெட்டல்ஸு, இண்டெக்ஸு, கமாடிட்டிஸ், ஸ்டாக்ஸு, கிரிப்டோ எல்லா டைப் ஆஃப் அசட்ஸும் இருக்குது இங்கே. நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபோரெக்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும்னு கிடையாது. எல்லாமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாக்ஸ் எல்லாம் பண்ணணுன்னா அது தனி கம்பெனி. ஓகே, இவங்ககிட்டே இன்னொன்று வெப்சைட் இருக்குது, அதில் பண்ணணும். அதுவும் ஃபாரின் கம்பெனி ஸ்டாக்ஸ் தான் வரும். நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் போய் ரிசர்ச் பண்ண தேவையில்ல. ஏன்னா இந்த மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாக்கி கிடையாது. இது ட்ரேடிங்க்கு தான். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கக்குள்ள தெரியும். ஒரு பொசிஷன் எடுத்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்ட்டுன்னு. இது எல்லா கம்பெனிலையும் ஒரே மாதிரியே இருக்காது. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக கேளுங்க. திருப்பி கூட ஹெட்ஃபோன் போட்டு இன்னொரு நாள் கேளுங்க. இட்ஸ் வர்த் வாட்சிங் நம்ம வீடியோஸ். ஓகே, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பெட்டர் ஃபண்டிங் ஃபார் ட்ரேடர்ஸ் கெட் குவாலிஃபைட் பை எ ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் மேனேஜ் அப் டு $4 million. ஓகே, அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் கம்பெனிக்காக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி, அதுக்கான எக்ஸாம் தான் இது. மாதிரியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிது. ஓகே, அதுக்கு தான் இந்த எக்ஸாம் பேஸ். இது ஃபஸ்ட் பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் ஒரிஜினல் ஃபண்டு கொடுக்குற கம்பெனி. நான் இன்னும் 2 கம்பெனி அது மாதிரி சும்மா ஒரு கிளிம்ஸ் காமிக்கிறேன். பிகம் a career trader, salary, full employment, real funding, real liquidity. We exclusively trade real money in all our professional stage accounts, so you can be sure we never trade against you. ஓகே, இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேணாம். இப்போது இதெல்லாம் பெரிய கம்பெனி. நம்ம ஊருக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நானும் இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் போகாதீங்க. இந்த லக்ஸ் ட்ரேடிங் ஃபர்மு அதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபண்டர் ப்ரோ இவங்களுமே பார்த்திங்கன்னா ரியல் கேபிட்டல் கொடுப்பாங்க. த ஒன்லி ப்ராப் ஃபர்ம் தட் ஃபண்ட்ஸ் யூ வித் ரியல் கேபிட்டல். எதுக்கு ஒரு ஃபார்முலா 1 கார் வீடியோலாம் வருதுன்னா, இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா 1 ரேசிங் பிளேயருக்கு மெயின் ஸ்பான்சர் இவங்க. ஸோ ஃபார்முலா 1ங்கிறது சாதாரண பிஸ்னஸ் கிடையாது. ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ரிச்சஸ்ட் ஸ்போர்ட். ஓகே, ஸோ இவங்களுமே டெஸ்ட் பைலட்டில் 4க்கு மேலே இருக்காங்க. இதுலேருந்து பே அவுட்ஸ் எடுக்கிறவங்க பற்றியெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெகுலராக அப்டேட்ஸு. இதில் இந்தியன் யூசர்ஸும் இருக்குது. இது இந்தியாவுக்குலாம் நல்லாவே சப்போர்ட்டட் தான். இதுக்கு கொஞ்சம் ப்ரைஸிங்கெல்லாம் ப்ரீமியமாக இருக்கும். அதனால நான் இதை சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது உங்களுக்கு.
நம்மளுக்கு தேவை ஒரு அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்லேருந்து நம்மளுக்கு ட்ரேடிங் ஸ்கில் இருக்குன்னா ஒரு ஜாப் மாதிரி தான். இந்தியன் மைண்ட் செட்டே ஒரு ஜாப் மாதிரி இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதை செய்யக்கூடியது இந்த மாதிரி ஃபண்டிங் கம்பெனிஸ் தான். அதுதான் நம்மளுக்கு தேவையான முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரால்லாம் பண்ணி கீழே போயெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க இங்கே பாருங்கள். எஸ், will I trade real money in a funded account? Yes, funded funded accounts or STP accounts funded with real capital. உண்மையாலும் பணத்தை போட்டு நாங்கள் ட்ரேட் பண்ண வைப்போம், நாட் விர்ச்சுவல் மணி. We believe that talented traders shouldn't be kept on demo accounts and used as hedging. Real capital also permits daily payouts. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இதில் சொல்கிற மாதிரி இவனுக்கு வந்து சும்மா நம்மளுக்கு நீங்கள் ஒரு வேளை பாஸ் ஆகிட்டு நீங்கள் நிஜமாவே நல்ல ட்ரேடிங் ஸ்கில் இருக்குன்னா நீங்கள் கட்ட போகிறது இன்னும் $50 $100 அதை வச்சு நீங்கள் ஒரு டைம் $500 பே அவுட் எடுத்திங்கனாலே 5 மடங்கு அதிகம். ஸோ இது மாதிரி நிறையா பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கம்பெனிங்கெல்லாம் என்ன ஆகும்? அது நடக்காது. அதனால வந்து பார்த்திங்கன்னா என்ன கன்க்ளூஷன் சொல்ல வரேன்னா, இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்ககிட்ட பே அவுட்ஸ் எடுக்கிறவனுங்களாம் நீங்கள் வந்து $100 $50 தான் வாங்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்துட்டீங்க. நிறையா பேர் வந்து ஃபாரின்லலாம் வந்து அவங்களோட இன்ஃப்ளேஷனுக்கெலாம் வந்து அதெல்லாம் பத்தாது. இப்போ இவன் வந்து 30 நாளில் $17,000 அதுதான் வந்து அவங்க ஊரில் ஒரு டீசெண்டான சேலரி, ஒரு ஆவரேஜ் சேலரி மாதிரி இருக்கும். ஆவரேஜ் சேலரியோட கொஞ்சம் அதிகம் தான் $20,000 இவன் ஒரு வெஸ்டர்ன் பீப்புளாக இருக்கக்குள்ள. ஓகே, ஸோ அது மாதிரி பெரிய அமௌண்ட்லாம் பேமெண்ட் எப்படி $50 $100 நம்மகிட்டேருந்து கலெக்ட் பண்ணியேவா பேமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க? கிடையாது. ஸோ இதெல்லாமே நீங்கள் நம்பி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நாம் இந்த வீடியோவில் மெயின் கண்டென்ட் இந்த ஸ்வாப் ஃபீஸ் எவ்வளோ மோசமானது, ஏன் நீங்கள் மோஸ்ட் கம்பெனி சூஸ் பண்ணுறதுல சூஸியாக இருக்கணும், அதாவது பார்த்து பண்ணணும், ஏன் என்னோடய கைடன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து இதில் டீட்டெயில்டாக இருக்கும். இந்த வீடியோ நல்ல ஒரு அவேர்னஸாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் சேனலுக்கு புதுசுனா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ஸில் வந்து சேருங்க. லிங்க் நான் கொடுத்துருக்கேன். 2 குரூப் இருக்கும். ஃபண்டட் அக்கௌண்ட் கைடன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் அதில் கேளுங்க, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து போடுங்க. அப்புறம் இன்னொரு குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் அண்ட் நிஃப்டியோட என்னோடய ட்ரேட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். யார் வேணுமோ காப்பி பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஆன் யுவர் ஓன் டிசிஷன்ஸ். ஓகே. அண்ட் நம்மளோட இன்னொரு டீம், முக்கியமான டீம், எஃப்எக்ஸ் சிக்னல் அண்ட் கோல்டு எக்ஸ்பர்ட்ஸ், அதோட டெலிகிராம் லிங்க்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஃபண்டட் பேஸ் சேலஞ்சஸை பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாங்கள் மிகவும் உதவிகரமாக இருக்கோம். மெஜாரிட்டி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அமௌண்ட் வாங்குறதே கிடையாது. எஃப்எக்ஸ் சிக்னல் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் ஒரு டீமுங்கிறதுனால அது வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி பல எக்ஸ்பர்ட் ட்ரேடர்ஸோட ஃபில்டர் பண்ணி ட்ரேட்ஸை கொடுக்குறோம். லோ ரிஸ்க் ஹை ரிவார்டு ட்ரேட்ஸ் கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ரீமியம் சர்வீஸ் எடுக்கணும்னு நினச்சிங்க, அதோட ஃப்ரீ சர்வீஸில் நீங்கள் பணம் பண்ணி கூட நீங்கள் அதுக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு ப்ரீமியம் சர்வீஸ் எடுக்கணும், இல்லை இந்த சின்ன அமௌண்ட் எனக்கு மேட்ரே கிடையாது, அதனால் டைரெக்டாக ப்ரீமியம் போய்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் எடுங்க. என் பேரை சொல்லி எடுங்க. என் பேருனா சேனல் நேம், என் பேர் வந்து சிஜே தான். எம்பிடின்னு சொல்லுங்கள். அதுக்கு அவங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் சொல்லி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்குமே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபண்டட் அக்கௌண்ட் கைடன்ஸில் வந்தீங்கன்னா நான் அப்டேட்ஸ் போட்டிருப்பேன். அங்கே என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் அந்த குரூப்லேயே கூட ஷேர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் கெரியரை டெவலப் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு ட்ரேடிங்கோட ஃப்யூச்சர். இதில் பல பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பூந்துட்டுருக்காங்க. நம்ம அதெல்லாம் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தனியாக. இது வந்து இன்னும் பயங்கரமாக க்ரோத் ஆக போகிற, பூம் ஆக போகிற இண்டஸ்ட்ரி. ஸோ ஸ்டார்ட் ட்ரேடிங் இன் திஸ். கைடன்ஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எனக்கு இதுக்கெல்லாம் புதுசு அப்படின்னா இல்லை கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஒன்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸி. நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ஏகப்பட்டது லாஸ் பண்ணியிருந்தாலுமே இங்கே வந்து உங்களால் ஒரு பிரேக் ஈவன் இல்லை கொஞ்சமாக தான் நான் லாஸில் இருக்கேன், ரொம்ப நாளாக ட்ரேட் பண்ணி அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணக்குள்ள உங்களால் ஈஸியாக ப்ராஃபிட்க்கு வந்துட முடியும்.
ஓகேங்களா. அந்தளவுக்கு ஸ்கில் இருந்தாலே போதும். இங்கே இந்தியன் மார்க்கெட்லேயே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதில் நீங்கள் சூப்பராக சம்பாதிக்கலாம். ஓகே நம்ம இப்போ அந்த கண்டென்ட்குள்ளே போகலாம் வாங்க. 5 இயர்ஸ் எனக்கு செஞ்ச கொடுமைகளை பாருங்கள். இருந்தாலும் நான் அதில் ட்ரேட் பண்ண தான் போகிறேன் கண்டினியூஸாக. நிறைய விஷயம் நல்ல விஷயம் இருக்குது, ஒரு சின்ன பிடிக்காத விஷயம் மட்டும் பண்ணிட்டானுங்க. அதை மட்டும் என்னான்னு பார்க்கலாம். இப்போ நாம் வாங்க பார்க்கலாம். சில நம்மளுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட பிட்ச், குழிகள், மேடு பள்ளங்கள்லாம் இருக்கும். அதில் ஒன்று தெரியாமல் நான் காலை வச்சிட்டேன். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தெரிஞ்சுக்கோங்க, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு இது நடக்காமல் தவிர்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நாம் இந்த அக்கௌண்ட் வாங்கினதை பற்றின வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம். அதோட க்ரோத் எப்படி இருக்குதுங்கிறத ஒரு அக்கௌண்ட் நாம் இந்த சேனலில் ஃபுல்லாக ட்ராக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு அக்கௌண்ட் வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். ட்ரேடு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவுக்கு போகலாங்கிறத பார்க்கலாம். அந்த அக்கௌண்ட் நான் வாங்கி இப்போது 7 நாள் ஆகுது. அதாவது ட்ரேடிங் டேஸ் படி ஒரு நாள் வியாழக்கிழமை வாங்கினேன். அதுக்கப்புறம் வெள்ளி, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 7 நாள். ஓகேங்களா. அப்போது வாங்கினது அக்கௌண்ட் இங்கே தேதி வரும், அதை பார்த்துக்கலாம் பாருங்கள். 12ஆம் தேதி அது மாதிரி வாங்கினது. ஸோ 18ஆம் தேதி 17ஆம் தேதி எனக்கே தெரியாமல் டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 5423 அப்படிங்கிறத ரீச் பண்ணியிருக்குது. எப்போன்னா 11:45. அது என்ன டைமு, நைட்டா காலையிலையா? இன்னொன்று 18ஆம் தேதியும் 422 ரீச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம டார்கெட்டே 5400 தான். ஓகேங்களா. சில கம்பெனியில் போய் அதை வேறு ஆக்டிவ் ட்ரேட்ஸ் லாஸில் இல்லாமல் இருந்தால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி எவாலுவேஷன் பாஸ்ட் அப்படின்னு வரும். ஆனால் என்கிட்ட ஒரு ட்ரேட் EURUSD $50 லாஸில் இருக்குது. அதனால நான் அதை கட் பண்ணாமல் வச்சுருந்தேன். இன்னும் ஒரு $25 ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா பாஸ் ஆகிடுவோமேன்ட்டுன்னு. அங்கே பண்ண ஒரு சம்பவம் தாங்க இப்போது என்ன பிரச்சனை பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பெரிய தப்பு பண்ணலை, நாம் எதுவும் எதிர்பார்த்தோம். ஆனால் 5% இந்த டெய்லி லாஸ்க்கெல்லாம் நான் சூப்பராக சொல்லி வச்சுருந்தேன், சூப்பர் கம்பெனின்ட்டுன்னு. இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. ப்ராஃபிட்டபிள் டேஸ் 3 டேஸு இது ஏதோ டெய்லி 6% க்ராஸ் பண்ணுமா, 0.45% அப்படி தான் பண்ணும். ஸோ கேம்ப்ளர்ஸ் எல்லாம் இதில் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரே ஷாட்டில் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது மாதிரி நிறைய கம்பெனி ஒத்துக்கிறது கிடையாது. ஆனால் ஓகேங்களா, இதில் நம்ம பண்ண ட்ரேட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம இங்கே பார்க்க வேணாம், இங்கே பார்க்கலாம். டோட்டலாக இந்த 7 நாளில் 67 ட்ரேட் பண்ணியிருக்கோம். 33 ப்ராஃபிட்டு, 34 லாஸு. லாங் ட்ரேட்ஸ் 51, ஷார்ட் ட்ரேட்ஸ் 17. ப்ராஃபிட் பண்ணது $850. கிட்டத்தட்ட லாஸ் கிட்டத்தட்ட $500 பக்கமாக. ஸோ $351 இருக்குது. ஓகே, வின் ரேட் 50% இருக்குது. பெஸ்ட்டு ப்ராஃபிட் 103, பிக்கஸ்ட் லாஸ் 46. ஓகே, ஸோ அதுதான் முக்கியம் நம்மளுக்கு. ஆவரேஜ் ப்ராஃபிட் $25, ஆவரேஜ் லாஸ் $15. ஸோ இப்போ நாம் நான் இந்த 5% கொடுத்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். எல்லோரும் ஷாக்குக்கு ரெடியாக இருங்க. பத்திரமாக சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்வாப் சார்ஜஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை இவ்வளோ பெருசு எவனா செப்பானா? இவ்வளோ பெரிய ரெப்யூட்டபிள் கம்பெனின்னு நம்பி வந்தேனே, உன்னை நம்பி இப்படி ஏமாற்றிப்பிட்டியே. சரி, ஸ்வாப் சார்ஜஸ் இது மாதிரி $3, $4, $5ன்னு போட்டால் இதுக்கு ஒரு $10 கூட போட்டுக்கோடா. ஒரு லாட்டு தான்டா வாங்கியிருக்கேன், அரை 0.6. ஸோ க்ரூடு இது XTI USDனா க்ரூட் ஆயில். ஓகே, இவன்ட்ட வேறு பேர், எல்லாத்துலேயும் US ஆயில் WTI அப்படின்ட்டு இருக்கும். இவன்ட்ட பார்த்திங்கன்னா XTI USDன்னு வச்சுருக்கான். ஸோ இந்த ஒரு லாட்டு வாங்கினதுக்கு $200 ஸ்வாப் ஃபீஸ் போட்டிருக்காங்க. அநியாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லாஸே இல்லை ஆக்சுவலாக என்கிட்ட. பாருங்கள், இதெல்லாம் கூட்டினீங்கன்னா இது ஒரு $50 பக்கமாக ப்ராஃபிட் வரும். அப்புறம் இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா $100 லாஸா? ஓகே, $100 $120 பக்கமாக லாஸ் இருக்கா? ப்ளஸ் இந்த ப்ராஃபிட் எவ்வளோ, 20ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 40, $65 லாஸு. ஸோ இன்னொரு $65 பக்கமாக லாஸில் இருக்குது டோட்டலாக. ஆனால் இவன் இந்த ஸ்வாப் ஃபீஸ் போட்டு மட்டுமே என் அக்கௌண்ட்டை எவ்வளோ லாஸ் பண்ணி வச்சுருக்கான்.
$300 லாஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க டோட்டலாக. இது வந்து ஆக்சுவல் லாஸ் கிடையாது, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற இந்த சார்ஜஸ்னால தான் இந்த $200 மேலே $220 வந்து இவன் போட்டிருக்க சார்ஜஸ் மட்டுமே. 3, 9 இதுக்கு மட்டும் என்ன ஸ்வாப் பாசிட்டிவாக காமிக்குது. என்னடா சரி இது ஏதோ ஒரு எரராக இருக்குமே அப்படின்னு நினச்சி நான் அவங்கக்கிட்ட மெயில் பண்ணி கேட்டேன். என்ன பதில் சொல்லியிருப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டுட்டு நம்மளை கோமாளி ஆக்கிற வேலையை தான் பண்ணுறானுங்க இவனுங்களும். இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். இங்கே நம்ம ஊர் நாட்டில் தான் இப்படி பண்ணிட்டுருக்கானுங்கன்னா அவனுங்களும் ஒரு ரூல்ஸை போட்டு மறைமுகமாக வச்சு இப்படி நம்மளை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இருந்தாலும் அவன் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், நான் மெயில் அனுப்பிச்சிருந்தேன், அதுக்கு அவன் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கான். கைண்ட்லி நோட் the carrying overnight over weekend position on indices and commodity energy involves high swap cost. From Monday to Thursday the swap is $20. However of 5 days you pay x10 of the amount. அதாவது 10 மடங்கு நீங்கள் அதிகமான ஸ்வாப் சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட அக்கௌண்ட்டையே ப்ளோ அப் பண்ண மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. இதில் வந்து டெய்லி பாஸ் லிமிட் இல்லாதனால நான் தப்பித்தேன். டெய்லி ப்ரீச்னால் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டே போயிடும். இங்கே இது கொடுத்துருக்காங்களா, இது எல்லா கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ப்ரீச்சுன்னு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீச் ஆகிடுச்சுன்னா அக்கௌண்ட் காலி. இவன்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அது கிடையாது. அன்றைக்கி மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு நாள் மட்டும் ட்ரேட் பண்ண முடியாது. அன்றைக்கு ரீசெட் டைம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரீசெட் டைம் ஓடிட்டுருக்கும். அந்த ரீசெட் டைம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும் மறுபடியும் பழைய மாதிரி. ஸோ இங்கே அந்த சார்ஜஸ்லாம் போட்டு அதை கோடிட்டு வேறு காட்டுறான். பாடுறான், நாங்கள் இப்படி ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கோமே ஹா அப்படின்ட்டுன்னு. $20 அதாவது திங்கக்கிழமை டு வியாழக்கிழமை, அப்புறம் வெள்ளிக்கிழமை வச்சுருந்தா 10 மடங்கு பண்ணிக்குவான்ட்டு தனியாக வச்சுருக்கானுங்க x10. ஸோ இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டானுங்க. இது நான் வந்து ரெக்கவர் பண்ணுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரூட் வந்து 2% கேப் அப் ஆனால் தான் என்னை காப்பாற்ற முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்கௌண்ட் வந்து இன்னும் நம்மளது லாஸ்க்கு போக கிடையாது, இன்னும் அக்கௌண்ட் நம்மளது பாசிட்டிவாக தான் இருக்குது. எங்கே இருக்குது ஈக்விட்டி? எங்கேப்பா அதான் இருக்குது பாருங்க. இதுதான் வந்து இப்போ நம்ம அக்கௌண்ட்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ். ஒரு வாரம் பின்னாடி போயிட்டோம் இந்த ஹோல்டிங் பண்ண பொசிஷன்னால். டார்கெட்டை நான் க்ராஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் நேற்றும் நான் டார்கெட்டை க்ராஸ் பண்ணேன். இப்போ 5394 இருக்கா. ஆக்சுவலாக இது நான் 5405 நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ட்ரேடு. பேலன்ஸ் வந்து அங்கே வந்துச்சு, ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் வந்து இப்போ 5351 இருக்கா. 5340 வந்துச்சு, 405. அப்போ க்ளோஸ் பண்ண முடியாது, ஏன்னா க்ளோஸ் பண்ணால் ஒரு ஆக்டிவ் ட்ரேடு இருக்குது இந்த யூரோ NZDயில். இதான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, $64 லாஸு. இதில் வந்து ஒரு $50 லாஸ் இருக்குதுன்னு நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அந்த இப்போ போயிட்டுருக்க ட்ரேடியாக வச்சு முச்சிடலான்னு பார்த்தா இது என்னடானா இப்படி பண்ணி விட்டு போயிடுச்சு. இது உயரணுன்னா 2% க்ரூடு கேப் அப் ஆகணும், இல்லைன்னா மண்டே நல்லா சரியான ரேலி கொடுக்கணும். மண்டே டியூஸ்டேலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பார்ப்போம். இது மாதிரி நிறையா வந்து விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம குரூப்பில் வந்து சேருங்க, வாட்ஸ்அப் குரூப்பில். ஃபண்டிங் அக்கௌண்ட் கைடன்ஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ், அதோடையும் வந்து சேருங்க. அதில் டெய்லி க்ரூட்ஸ், ஹைலி சக்ஸஸ்ஃபுல் இன்ட்ராடே ட்ரேட்ஸ் தரேன். ப்ளஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப், நம்ம டீமோட ஃபாரெக்ஸ் சிக்னல் எக்ஸ்பர்ட்ஸ், அந்த டீமோட வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான அருமையான வாய்ப்பு ஃபுல் கைடன்ஸோடு நாங்கள் பண்ணித்தரோம். நான் பண்ணித்தரேன். உங்களுக்கு பேசிக் லெவல் எனக்கு எதுவுமே தெரியாது, இப்போ தான் நான் ட்ரேடிங்குள்ளேயே வரேன். ஆனால் சும்மா ஏதோ பார்த்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் புதுசாக ஒரு கெரியரை க்ரியேட் பண்ணுவேன்னு நினச்சிங்கனாலும் சரி, நீங்கள் வாங்க, நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இப்போது நான் வந்து கொஞ்சம் யாருக்கும் சார்ஜஸ்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. மேபி ஃப்யூச்சரில் சார்ஜஸ் பண்ணலாம், ஏன்னா நிறையா பேர் ஆகிட்டாங்கன்னா என்னோடய டைம் ரொம்ப வேல்யூபிள் ஆகிடும். ஸோ இப்போது நான் வந்து ஃப்ரீயாக தான் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது நம்ம வியூவர்ஸ்க்கு தெரியும், என்னை காண்டாக்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன்ட்டுன்னு. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற ட்ரேடிங் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி அக்கௌண்ட்டு தேவைங்கிறத என்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள்.
உங்களோட ப்ரொஃபைலை சொல்லி அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நாம் டிசைட் பண்ணோம். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து எனக்கே பெரிய ஷாக்கு இவனுங்ககிட்டேருந்து. இதுக்கு முன்னாடி மற்ற கம்பெனியில் நான் இந்த மாதிரி ஆனது கிடையாது. $5 $10 $20 போடுவான். $200 போடுறது ஒரு அணி இருக்குது. அதுவும் அது சைஸு என்ன சைஸு, சின்னூண்டு ஒரே ஒரு மெகாலாட்டு. அது 2% ஏறினா தான் $200 சம்பாதிக்கவே முடியும். அதில் போய் இப்படி போட்டு வச்சுருக்கான். என்ன ஏன் பாருங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெகுலராக நம்ம வீடியோஸை பாருங்கள், முழுசாக பாருங்கள். எல்லா வீடியோவும் நாலேஜ் அப்படி அள்ளி தரேன். நான் உங்களுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது. மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறதை ஈஸியாக்கலாம். பாய் பாய், டேக் கேர்.